நாளைய அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் திருநம்பர் இலவச பயிற்சி மையம் சார்பாக இனிய காலை வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு பருவம் 3ல் இருக்கிற திருக்குறளில் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, 10 திருக்குறள் இருக்குது, என்னென்னு பார்த்துருவாங்க. படைச்சிருக்கு அப்படிங்கிற அதிகாரத்தில் வந்து ரெண்டு திருக்குறள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனியது. மறுபடியும் சொல்கிறேன், காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் அரிது. அதாவது காட்டு முயலை வீழ்த்துறதுக்கு எய்த அம்பை விட யானைக்கு குறி வச்சு தாக்குற வேலை ஏந்துறது தான் பெருமை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, திறமையான வில்வித்தை இதாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு காட்டு முயல் அடித்து கொள்கிற அளவுக்கு பலம் குறைய ஒரு அம்பை கையில் ஏந்துறதை விட அந்த காட்டில் இருக்கிற பெரிய யானைக்கு குறி வைக்கிற அளவுக்கு இருக்கிற பெரிய வேலை ஏந்துறது தான் நமக்கு பெருமை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதாவது பெரிய முயற்சியே நமக்கு பெருமை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எவ்வளோ பெரிய முயற்சி செய்கிறோமோ அதுதான் நமக்கு பெருமை தரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது வந்து பிரிது மொழிதல் அணியை சார்ந்தது. இந்த மாதிரி அணி வகையை கொடுத்துருக்கிற எல்லா திருக்குறளையும் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா, வாங்க அடுத்த திருக்குறள் பார்ப்போம். பேராண்மை என்பது தருகன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்றதன் எக்கு. ஊராண்மை மற்றதன் எக்கு. அதாவது பகைவரை எதிர்த்து நிற்கும் வீரத்தை தான் ஆண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், பகைவரை எதிர்த்து நிற்கும் வீரத்தை தான் ஆண்மைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பகைவருக்கும் துன்பம் வரும்போது அவங்களுக்கு உதவி செய்வது தான் அந்த ஆண்மையோட கோர்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்மைன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க, பகைவரை எதிர்த்து நிற்கும் வீரம் தான் ஆண்மை. ஆனால் அந்த ஆண்மையை விட ரொம்ப கூர்மையானது எதுனா, நம்ம எதிர்த்து நிற்கிற பகைவர்களுக்கு ஒரு துன்பம் வரும்போது அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுறோம்ல, அந்த உதவி தான் ஆண்மையோட கோர்மை அப்படின்னு சொல்கிறார் திருவள்ளுவர். அடுத்து நட்பு அதிகாரத்துலேருந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நட்பு அப்படிங்கிற அதிகாரத்துலேருந்து நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு அப்படிங்கிறாங்க. நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு நல்ல நூல்களை படிக்க நமக்கு இன்பம் கிடைக்குமோ, அதே மாதிரிக்க நல்ல பண்பு உடையவர்களோட நட்பு பழக இன்னும் நமக்கு இன்பத்தை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இது வந்து ஓமையணி வகையை சார்ந்தது. போலும் அப்படிங்கிறது தெளிவாக வெளியே வந்தது, அதனால் இது ஓமையணி வகையை சார்ந்தது. அடுத்து நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. அதாவது நட்பு வந்து நம்ம சிரித்து பேசி பழகிறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம பழகிற நம்ம நண்பர்கள் என்ன சின்ன ஒரு தப்பு பண்ணாலும் அவங்கள அந்த தப்பை சுட்டி காட்டி அவங்கள கண்டித்து அதை திருத்துறதுக்கு உடையதும் தான் நட்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தப்பு பண்ணுறோம், நம்ம எவ்வளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உதவுது நட்பு. அதே மாதிரிக்கே நம்ம சின்ன தப்பு பண்ணாலும் அதை சுட்டி காட்டி நம்மளை திருத்துறதுக்கு உதவுறதும் சிறந்த நட்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நட்பு ஆராய்தல் அதிகாரத்திலிருந்து ஆய்ந்தாய்ந்து கொள்ளதன் கேண்மை கடைமுறை டான்சாம் தூயம் தரம். ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதன் கேண்மை கடைமுறை தான் சாம் தூயம் தரும். அதாவது மீண்டும் மீண்டும் ஆராய்ச்சி பார்ப்பாமல் ஒருவரோட கொண்ட நட்பு தான் நமக்கு சாகுற அளவுக்கு துன்பத்தை தரும் அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் சொல்கிறேன், நம்ம மறுபடியும் ஆராய்ச்சி பார்க்காம, சரிங்களா, ஒருத்தவங்க கூட நட்பு பழகிறதுனா, ஒருத்தவங்களை கூட நீங்கள் ஃப்ரெண்டாக பழகிறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை தெரிஞ்சு அவங்கள்ட்ட பழக்க வழக்கம் என்ன, எந்த மாதிரியானதுன்னு ஆராய்ச்சி பார்த்து பழகணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த நட்பை நமக்கு சாகுற வரைக்கும் இல்லை சாகுற அளவுக்கு நமக்கு துன்பத்தை தரும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா, அடுத்து கேட்டினும் கேடுவோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். பாருங்கள், கேட்டினும் ஊடுவோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். அதாவது நமக்கு வரும் துன்பத்தினால் ஒரு நன்மை உண்டு, அந்த துன்பமே நமக்கு உண்மையான நண்பர்களின் இயல்பை அளந்து காட்டும் அளவுகோலாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, வாழ்க்கையில் துன்பம் வருங்கிறது எல்லாத்துக்குமே சாதாரணமானது தான். ஆனால் அந்த துன்பம் வரும்போது நமக்கே கஷ்டம் வரும் தான். ஆனால் அந்த கஷ்டத்துலேயே ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா என்னென்னா, நம்ம அந்த மாதிரியான கஷ்டத்தில் இருக்கும்போது நமக்கு உதவக்கூடிய உண்மையான நண்பர்கள் யார் அப்படிங்கிறத மட்டும் இல்லாமல் நம்ம கூட பழகிட்டு இருக்க நண்பர்களோட உண்மையான இயல்பையும் நமக்கு அளந்து காட்ட அளவுகோல தான் அந்த துன்பம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா, அடுத்து மானம் அப்படிங்கிற இடத்துல நான் சொல்லியிருக்காரு பாருங்க. பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. அதாவது நம்ம இப்போ ஒரு நிலைமையில் இருக்கிறோம், அந்த நிலைமையிலேருந்து படித்து ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும், நம்மக்கிட்ட செல்வம் சேர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நம்மக்கிட்ட செல்வம் சேரும்போது நம்ம எப்படி இருக்கணுமா, பணிவோடு நடந்துக்கணும். அதான் பெருக்கத்து வேண்டும் பணிதல் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரிக்க நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாமல்
இன்னும் நம்ம வறுமையான காலத்தில் போனாலும் எப்படி வாழணும்? நம்மக்கிட்ட இருக்கிற சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற ஊக்கம் வந்து எந்த அளவுக்கு ஒரு நம்ம எவ்வளோ தான் வறுமையாக போனாலும் சரி, நம்மக்கிட்ட இருக்க ஊக்கத்தை மட்டும் கைவிடாத அளவுக்கு பெருமித உணர்வோடு வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அடுத்து குன்றின் அனைவரும் குன்றுவர், குன்றுவ குன்றி அணையார் செய்யன். பாருங்கள், குன்றுவர் அனைவரும் குன்றுவ குன்றி அணையர் செய்யன். அதாவது மலையளவு ஒருத்தங்களோட பெருமை இருந்தாலும் சரி, அவங்கள யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் அப்பேற்பட்ட பெருமை உடையவர்கள் ஒரு குன்றிமணி அளவு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு கடுகை விட கொஞ்சம் பெருசாக ஏதாச்சும் ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டாலும் கூட அதுவே அவர் இவ்வளோ நாள் சேர்த்து வச்சு அந்த மலையளவு இருக்கிற பெருமையை அழிச்சு விடும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? ஸோ எந்த நேரத்துலையும் தெரியாமல் கூட ஒரு தவறை செஞ்சிடாதீங்க அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல சொல்ல வரோம். சரிங்களா? அடுத்து பண்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்துலேருந்து 2 தடவை கொடுத்துருக்காங்க பாருங்கள். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதின்றேல் மண்புக்கு மாயுது மண். பாருங்கள், பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். அதாவது பண்பு உடைய சான்றோரோட வழியில் நடப்பு தான் இந்த உலகம் இன்னைக்கு வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு. அப்படி இல்லாட்டி உலகம் அழிந்தே போயிருக்கும், அதாவது மண்ணுக்குள் புதைந்தே அழிந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அப்போ எப்படி உலகம் இயங்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? பண்புடைய சான்றோர் வழியில் நாம் நடக்கிறதுனால தான் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அடுத்து பண்பிலன் பெற்ற பெருஞ்சொல்லும் நண்பால் கலந்தீமையால் தெரிந்தற்று அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், யார் பண்பு இல்லாதவங்கிட்ட பாருங்கள், பண்பு இல்லாத ஒரு நபர் எந்த அளவுக்கு செல்வம் கிடைச்சாலும் சரி, அந்த செல்வத்துக்கு ஒரு பெருமையே இல்லை. ஏன் அப்படின்னா, பண்பு இல்லாதவங்கிட்ட இருக்கிற அந்த செல்வமானது எப்பேற்பட்டது? நல்ல பால் வந்து நஞ்சு நிறைந்த நஞ்சு தன்மை உடைய ஒரு பாத்திரத்தில் சேர்ந்த மாதிரிக்கு ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா நஞ்சுத்தன்மையோடைய இருக்கிற பாத்திரத்தில் நம்ம பாலை ஊற்றுறோம்னா என்ன பண்ணுவோம்? அந்த பாலும் நஞ்சாயிரும். அதே மாதிரிக்கு தான் பண்பு இல்லாத ஒருத்தங்கிட்ட எவ்வளோ செல்வம் சேருதோ அந்த செல்வமும் அடுத்தவர்களுக்கு துன்பத்தை தரும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து ஓமேனி வகையை சார்ந்தது. சரிங்களா? 10 திருக்குறள் பார்த்துட்டோம். அடுத்து நாளைக்கு மீதி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி புக் பை கொஷின் பார்த்துருவோம். எப்போவுமே படித்து முடிச்சுமே புக் பை கொஷின் பார்க்கணும். அதுதான் நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு தெளிவிக்கும். ஆண்மையின் கூர்மையாக திருக்குறள் கூறுவது என்ன சொல்லுது? பகைவருக்கு உதவுதல். பகைவரை எதிர்த்து நின்று போராடுவது தான் ஆண்மை. இங்கே என்ன கேட்டுருங்க? ஆண்மையின் கூர்மையை கேட்டுருக்காங்க. ஆண்மையோட கூர்மை என்ன? அப்பேற்பட்ட பகைவர் வறிய காலத்தில் இருக்கும்போது இல்லை துன்பத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு நம்ம உதவி செய்வோம்ல, அதுதான் நம்மளோட ஆண்மையோட கூர்மையை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து வறுமை வந்த காலத்தில் என்னது குறையாமல் வாழ வேண்டும்? ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும். அடுத்து பெருஞ்செல்வத்தை பிரித்து சொல்லியிருக்காங்க. பெருஞ்செல்வம் அப்படிங்கிறத பிரிக்கும்பொழுது பெருமை கூட்டல் செல்வம்னு பிரிக்கணும். இந்த பெருஞ்சு கூட்டல் செல்வம் இந்த மாதிரி, இல்லை பெரு கூட்டல் செல்வம், இல்லை பெரிய கூட்டல் செல்வம் இந்த மாதிரி பிரிச்சிடக்கூடாது. சரிங்களா? எப்பவுமே பிரிக்கும்போது முதல் எழுத்தும் 2வது எழுத்தும் பொருள் தரணும் தனித்தனியாக இருந்து. அந்த மாதிரிக்கு பிரித்தா தான் நீங்கள் பிரித்தது சரியாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்து ஊராண்மை அப்படிங்கிற சொல்லி பிரித்து எழுதுக. ஊராண்மை, ஊர் கூட்டல் ஆண்மை. அப்போ இதுதான் சரியான விடை. அடுத்து தெரிந்து கூட்டல் அற்று அப்படிங்கிறத சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நேரம் என்ன சொல்லியிருக்காங்க? பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க பாருங்கள். தெரிந்து கூட்டல் அற்று தெரிந்தற்று. சரிங்களா? தெரிந்தது கூட்டல் அற்று அப்படி வந்தால் தப்பு. தெரிந்துற்றுன்னு வராது, தெரிவுற்று அப்படிங்கிறதும் வராது. என்னது? தெரிந்தற்று அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து பொறுத்து கேட்டுருக்காங்க பாருங்கள். நமக்கு இன்பம் தருவது எது? என்னென்ன சொன்னேன்? நல்ல நூல்களை படிக்க எப்படி நமக்கு நல்ல அறிவு கிடைக்குமோ அதே மாதிரிக்க நல்ல பண்புடையவர்கள்ட்ட எவ்வளோக்களோ பழகுமோ அதுதான் நமக்கு இன்பத்தை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னது? பண்புடையாளர் நட்பு தான் நமக்கு இன்பத்தை தருவது. அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க? நட்பு என்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நட்புனா என்ன? நட்பு என்னது? நம்ம சிரித்து வாழ்கிறதுக்கு மட்டுமானது நட்பு இல்லை, நம்ம பண்ணுற தப்பையும் சுட்டி காட்டுறது தான் நட்பு. சரிங்களா? அப்போது சிரித்து மகிழ நட்பு அப்படிங்கிறது வந்து சிரித்து மகிழ மட்டுமன்று. அடுத்தது பெருமையை அளிப்பது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. பெருமையை அளிப்பது எது? நம்ம பண்ணுற குன்றிமணி அளவு தவறு தான் நம்மளோட பெருமையை அழித்துவிடும். எவ்வளவு மலையளவு பெருமை இருந்தாலும் நம்ம பண்ணுற குன்றிமணி அளவு தவறு தான் அந்த பெருமையை அழித்து விடும். அடுத்து பணிவு கொள்ளும் காலம் எப்போ? நம்மக்கிட்ட செல்வம் எப்போ சேர ஆரம்பிக்குதோ அப்போ நம்ம பணிவு கொள்ள ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ பணிவு கொள்ளும் காலம் வந்து நம்ம செல்வம் மிகும் காலம். அடுத்து பயனின்றி அழிவது எது அப்படின்னு கேட்டால் நட்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம். பயனின்றி அழிவது எது? நட்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம்.
சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸை தெளிவாக பார்த்துருங்க. சரிங்களா? ஓகே, இன்றைக்கி வீடியோவில் உள்ள பார்த்தோம். நாளைக்கு அடுத்த திருக்குறள் ஒரு 10 திருக்குறளில் பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டான டயத்துக்கு வந்து சேரும். சரிங்களா? உங்களோட இந்த வீடியோ பற்றின ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.